ஃபர்ஸ்ட் இர்ஃபானா பேகம் மேம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சொல்லுங்க சார். ஒரு பொதுவான கேள்விதாங்க சார். முகவாதம் என்பது எதனால் ஏற்படுகிறதுங்க சார்? அதற்கு என்ன தீர்வுங்க சார்? அதை தவிர்க்கணும்னா என்ன ப்ரிகாஷன் பண்ணணுங்க சார்? முகவாதம். எஸ் சார். முகவாதம் அப்படிங்கிறதுல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு வகை இருக்கு. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணு இப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும், அது முகவாதத்தினுடைய அறிகுறி. ரெண்டாவது வாய் கோணல், லைட்டா வாய் இழுக்கிற உணர்வு இருக்கும், அல்லது கூசுற மாதிரி மரமரப்பு மாதிரி ஒரு உணர்வு வந்து வாய் கோணல் வரும். அடுத்தது முகமே ஒரு பக்கம் இழுக்கக்கூடிய அந்த ஷேப்பே எக்ஸ்டர்னலா மாறும். நாக்கு பேசுவதில் தடுமாற்றம், நாக்கும் ஒன் சைடா இழுக்க ஆரம்பிக்கும். தண்ணி குடிக்கும் போது கூட ஒன் சைடு அப்படியே வெளியில கசிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே எக்ஸ்டர்னலா முகவாதத்தினுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். முகவாதம் இருக்கு. அவங்க சிரிச்சாங்க அப்படின்னா வாய் ஒன் சைடு விரியும், ஒன் சைடு விரியாது. கண்ணை மூட சொல்லி திறக்கும் போது, கண்ணை மூடும் போது ஒரு கண் முழுமையா மூடும், ஒரு கண் பாதி தான் மூடும், முழுமையா மூடாது. திறக்கும் போது ஒரு கண் ஃபுல் ஓப்பன் வரும், ஒரு கண் பாதி தான் ஓப்பன் ஆகும். அப்ப கண் இமைகள் சுருங்கி விரிவது, வாய் சுருங்கி விரிவது, தாடை முகத்தசைகள் சுருங்கி விரிவது ஒரு தடுமாற்றம். ரெண்டு பக்கமும் ஈவனா இல்லாம ஒன் சைடு வந்து இயல்பா இருக்கும், ஒன் சைடு வந்து முரண்பாடாக இயக்கமற்ற தன்மைகள் இருக்கும். அந்த அசைவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது தெரியும். சிரிக்கும் போது, அழுகும் போது, தண்ணி குடிக்கும் போது, கண்ணு திறந்து மூடும் போதெல்லாம் அந்த முகத்தசைகள் சுருங்கி விடுவதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது, ஓ இவங்களுக்கு முகவாதம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ். இன்னொன்னு இன்டர்னல் இருக்கு. சிரிக்கும் போது, அழுகும் போது, அசைக்கும் போதெல்லாம் தெரியவே தெரியாது முகவாதம். ஆனா இன்டர்னலா அவங்களுக்கு முக நரம்புகள், அதாவது முக்கியமாக அதை தமிழ்ல முக்கிலை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதுக்கு கீழே கீழ் மடலுக்கு பின்புறமா ஒரு நரம்பு, பேசியல் நர்வுல ஒரே ஒரு நரம்பு, ட்ரைஜிமினல் நர்வ் அப்படிங்கிற நரம்பு 3 கிளைகளாக பிரிந்து, ஒண்ணு கண் இமைகள் சுருங்கி விரிவதையும், இரண்டாவது மூக்கு சுவாசத்துக்கும் மேல்தாடை அசைவுக்கும், மூன்றாவது கீழ்த்தாடை பற்கள் கீழ்த்தாடை அசைவுக்கும். இது மேல்தாடை பற்கள், மூக்கு உரியறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இயக்கத்துக்கான ஒன் சைடு முக நரம்புகளை இயக்கக்கூடிய நரம்பு. இந்த ஒரு நரம்பு 3 கிளைகளாக பிரிந்து வரக்கூடிய ட்ரைஜிமினல் நர்வ், அந்த நரம்பினுடைய வீக்னஸ், அந்த நரம்பில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்ட தடை, அந்த நரம்பில் ஏற்படக்கூடிய நீர்க்கோர்வை போன்ற 3 கேட்டகரி. ஒண்ணு வாயு தேக்கம் ஏற்பட்டா சுண்டி இழுக்கிற மாதிரி, கூசுற மாதிரி ஒரு பலகீனமான உணர்வு. நீர்த்தேக்கம் ஏற்பட்டா சிப்பு சிப்புன்னு தெரிக்கிற மாதிரி அல்லது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இரத்த ஓட்ட தடை ஏற்படும், அல்லது நரம்புகள் நஞ்சு போன மாதிரி ஒரு பலகீனம், எனி பிளட் கிளாட் ஆகி சம்திங் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது முக நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது தசைகள் இயல்பாக இயங்க முடியாமல் செயலற்ற தன்மை ஏற்படும் போது அது வாதமாக மாறும். இப்ப எக்ஸ்டர்னலா தெரிகிறது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்டர்னலா உள்ளது என்னன்னா பயங்கரமான சிவியர் பெயின் இருக்கும், அல்லது நம்னஸ் இருக்கும், அல்லது ஒரு எரிச்சல் இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கும் ஒன் சைட், ஆனா வெளில தெரியாது. பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரைஜிமினல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக நரம்பில் ஒரு வலி, மரமரப்பு, கூச்சம் அல்லது எரிச்சல், அபரிவிதமான ஒரு சென்சேஷன். தொட்டால இந்த பக்கம் இயல்பா இருக்கும், இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கும். அப்ப முக நரம்புகளில் தட்பவெப்பநிலை மாறுபாடு, இரத்த ஓட்ட குறைபாடு அல்லது நரம்பினுடைய இயக்கத்தில் ஒரு தடுமாற்றம், இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஒண்ணு எக்ஸ்டர்னலா முகவாதமாகவோ அல்லது முக நரம்பு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய நரம்பு சார்ந்த பாதிப்பாகவோ மாற வாய்ப்புகள் உண்டு. இது அதனுடைய அறிகுறிகளும் அதை புரிந்து கொள்வதற்கான சில வாய்ப்புகள். எதன் காரணமாக இந்த மாதிரி ஏற்படுது? காதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நரம்புல ஒரு பலகீனம் ஏற்படுது அப்படின்னா அந்த நரம்பு ஏன் பாதிக்கப்படுது? நம்பர் 1, கழுத்தெலும்பு தேய்மானம் அல்லது கழுத்தெலும்பு அந்த 1வது 2வது கழுத்தெலும்பில் ஒரு அழுத்தம் ஏற்படுவது, அதிகமான ஸ்ட்ரெயின் பண்றது, அதிகமா பைக் ஓட்டக்கூடிய
அதிகமா மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய, அதிகமா சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய, அதிகமா ரைட்டிங் ஒர்க் இருக்கக்கூடிய, ஒன் சைடு இப்படி தொடர்ந்து பல மாதங்கள் வருஷக்கணக்கா டேபிள்ல உட்காந்து இதே தான் எனக்கு வேலை. அதுல முக்கியமா இந்த பேப்பர் திருத்துறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே கழுத்தெலும்பு தேய்மானம் வர்றதுக்கு கழுத்து வலி வந்து கையெல்லாம் மரமரப்பு வந்து உதறி உதறி அந்த வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த கழுத்தெலும்போட வீக்னஸ் முக நரம்புகளில் அதுல முக்கியமா அந்த கிரேனியல் நர்வ், ட்ரைஜிமினல் நர்வ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. அப்ப கழுத்தெலும்போட வீக்னஸ்னால ஒரு ரேடியேட்டிங் சிம்டம்ஸ் வந்து முகவாதமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது இமோஷனல் ஃபேக்டர். அதிகபட்சமான கோபம், அதிக பரபரப்பு, டென்ஷன், அதுல பித்தம் அதிகமாக மூளைக்கு செல்லும் போது நம்மளுடைய ஒன் சைட் நரம்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆப்போசிட் பிரெயின்ல அப்பர் கேவிட்டி, மிடில் கேவிட்டி, லோவர் கேவிட்டி ரீஜனை கட்டுப்படுத்தக்கூடிய அப்பர் பாடி, மிடில் பாடி, லோவர் பாடி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மோட்டார் ஏரியா செல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு, அங்க பித்தம் அதிகமாக தேக்கமாகி அந்த செல்களினுடைய இயக்கத்தில் ஒரு தடமாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா ஒண்ணு முகவாதம் மட்டும் வரும், அல்லது கைவாதம் மட்டும் வரும், அல்லது ஒன் சைட் ஃபுல்லாவே கைகால் வாதம் ஏற்படும், அல்லது மாறுகை மாறுகால் அப்படின்னு சொல்ற மாதிரி வலதுகை இடதுகால் அல்லது இடதுகை வலதுகால் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும். அது ஆப்போசிட்ல எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய எதிர் திசையில இருக்கிற மூளையில் மோட்டார் ஏரியா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிளட் கிளாட்டிங் இருக்கலாம், இரத்த குழாய்களில் இரத்த அடைப்பு ஏற்படலாம், அல்லது இரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சம்திங் எனி ஒன் வாய்ப்பு இருக்கு. இது அதிகபட்சமா இமோஷனல் ஃபேக்டர். இதைதான் இன்னைக்கு நம்ம பிபின்னு சொல்லிக்கிறோம். ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் வந்து அதிகபட்சமா இமோஷனலால வரக்கூடியது, கட்டுப்படுத்த முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, ஒரு எல்லையை தாண்டக்கூடிய உணர்ச்சிவயம். அதுதான் இமோஷனல் ஃபேக்டரா இன்னைக்கு பிபியா கன்வெர்ட் ஆகுது. அதன் காரணமா வரக்கூடிய முகவாதம் ஒரு கேட்டகரி. மூன்றாவது ஒன்று இருக்கு, அதுதான் காதில் இயர் ட்ரம்ஸ்ல நீர்க்கோர்வை ஏற்படுவது. இது முக்கியமாக நாள்பட்ட சைனஸ், முக நரம்புகளில் நீர்க்கோர்வை, அதாவது முகத்தில் இருக்கிற சைனஸ் பள்ளங்களில் நீர்க்கோர்வை, அல்லது கபாலத்தில் நீர்க்கோர்வை, அல்லது சென்ஸ் ஆர்கான் கண்ணை சுத்தியோ அல்லது காதுலையோ மூக்குக்கு அருகிலேயோ இந்த சைனஸ் பள்ளங்கள் அதிகமான நீர்க்கோர்வை இருந்தால், அதிகமா இந்த மூக்கு சுத்தி இந்த பள்ளங்களை சைனஸ் பள்ளத்துல நீர் தேக்கம் இருந்தா அப்படியே மூக்கு உறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை சுத்தி ஒரு கருவளையம் ஏற்பட்டு ஒரு ஸ்வெல்லிங், ஸ்மால் வீக்கம் இருக்கும், நீர்க்கோர்வை இருக்கும், கருப்படிக்கும், ஒரு பாரமான உணர்வு இருக்கும், தூங்கி எந்திரிச்சா முக வீக்கமா இருக்கும். காதை சுத்தி நீர்க்கோர்வை ஏற்படும், அல்லது கபாலத்தில் நீர்க்கோர்வை ஏற்படும். இந்த மாதிரியான சைனஸ் அல்லது பர்டிகுலரா அந்த சென்ஸ் ஆர்கான்ல நீர்க்கோர்வை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நைட்ல குளிச்சுட்டு தலையை தோட்டாம அப்படியே படுத்து தூங்குறது, அல்லது சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு நேரம் கொடுக்காம அப்படியே படுத்து தூங்கக்கூடியது. அப்படி தூங்கக்கூடியது ஏசி ஆஃப் பண்ணாம விடிய விடிய ஏசிலேயே படுத்து தூங்குறது. உடம்புல சில்னஸ் இருக்கு, டைஜஷனுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகணும், எக்ஸ்டர்னலா குளிச்ச சில்னஸ் இருக்கு, அதை மாத்திரக்கு ரத்த ஓட்டம் வரணும், இதை தாண்டி வெளியில இருந்து சுவாசிக்கிற காற்றும் ஏசி காற்று, இந்த மாதிரி ஒவ்வாத ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்தா காது நரம்புகள் என்ன செய்யும்னா உடம்பினுடைய தட்பவெப்ப நிலை சமநிலைப்படுத்த முடியாம அந்த நரம்பு நீர்க்கோர்வை ஏற்பட்டு அது முகவாதமாகவோ முக நரம்பு வலிகளாகவோ உருவாக்குவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் பார்த்தோம்னா பாத்ரூம்ல குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஸ்ட்ரோக் வர்றது, வாதம் ஏற்படுறது, தோள்பட்டை செயலிழந்து போறது, கைவாதம் ஏற்படுறது, முகவாதம் வருவதற்கு அதிகமா தலை சுற்று மயக்கம் ஏற்பட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து பிராக்சர் ஆன கேஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகம். அதுக்கு மெயின் காரணமே இந்த காது நரம்பினுடைய பலகீனம். இந்த காது நரம்பு தான் உடம்பினுடைய தட்பவெப்ப நிலையும் கிளைமேட்டினுடைய தட்பவெப்ப நிலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. பூமி சுழலக்கூடிய அதை உணராமல், அதாவது அதை நமக்கு மூளைக்கு கடத்த விடாமல் தடுக்கக்கூடியதும் அந்த நரம்பு தான், வேக்கஸ் நர்வ். அந்த நரம்பு தான் அதனுடைய பலகீனம் வெர்டிகோல்னு சொல்லக்கூடிய ஒரு தலை சுற்றுதலை உருவாக்கும் போது காதுல அந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இயல்பா டயக்னோஸ்ல சொல்றது உண்டு. இது நம்ம ஹில்ஸ்ல மலை பிரதேசங்கள்ல நம்ம மேல போக போக இந்த உடம்பின் தட்பவெப்ப நிலை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் உடனே காது அடைக்கும். கீழே இறங்கி வந்தோடனே காது அடைப்பு திறந்துடும். யாரும் மேல போனாலே காதுக்குள்ள வந்து எதுவும் வச்சு அடைக்கிறாங்களா? இந்த உடம்பு தானாகவே அணிச்சு செயலாக உடம்பினுடைய தட்பவெப்ப நிலையும் புற கிளைமேட்டினுடைய தட்பவெப்ப நிலையும், இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
மூக்கின் வழியாக நுரையீரல் சுவாசிக்கிறது, உடம்புல உள்ள செல்கள் சுவாசிக்கிறது. ஆனா பிரெயின் செல்ஸ் காதின் வழியாக சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் மூக்குல ரத்தம் வர்றவங்களை கூட காப்பாத்திட முடியும், ரத்த வாந்தி எடுக்கிறவங்களை கூட காப்பாத்திட முடியும், கண்ணுல ரத்த கசிவு வர்றதை கூட காப்பாத்திட முடியும். காதுல ரத்த கசிவு வந்தா உயிருக்கு ஆபத்து, உத்தரவாதம் இல்லை. ஏன்? பிரெயின்ல ஒரு ப்ளீடிங் ஆகும்போது, மூளை நரம்புகளில் ஒரு ரத்த கசிவோ பிரெயின்ல ஒரு இன்ஜுரி ஆயிருச்சுன்னா அதோட இன்டர்னல் ப்ளீடிங் பார்த்தோம்னா காதின் வழியா அறிகுறிகளை காட்டும். காதில் ரத்த கசிவு வர அதிகபட்சமான வாய்ப்பு. அப்ப காதில் ரத்த கசிவு ஏற்படுவது தொடர்ந்து ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும் என்பது மருத்துவத்துல டயக்னோஸ்ல ரொம்ப ரொம்ப சிம்டம் பேஸ்ல டயக்னோஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி காது என்பது 24 மணி நேரமும் மூளையினுடைய தட்பவெப்ப நிலை சமநிலைப்படுத்துவதற்காக சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. இததான் காதில் ஒரு ரகசியம் அப்படிங்கிற ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். எப்படின்னா, நம்ம உடம்புல 105, 106 டிகிரி காய்ச்சல், ஹை டெம்பரேச்சர் 106, 108 எல்லாம் போகுது. அந்த அளவுக்கு ஹை ஃபீவர் காய்ச்சல் அடிச்சாலும் காது மட்டும் சூடு ஆகாது, அது இயல்பான நிலையில் இருக்கும். உடம்பு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு மாறிடுச்சு, லோ டெம்பரேச்சர், ஜன்னி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். காது மிதமான வெதுவெதுப்பாக இருக்கும், ஜில்லுன்னு மாறாது. அப்ப உடம்பினுடைய தட்பவெப்ப நிலைக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட்டுக்கும் மூளை காதுக்கும் கிளைமேட்டுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்புடையது. இது இன்னைக்கு மருத்துவ ஆய்வாளர்கள் பிரெயின் காது வழியாக காற்றில் இருக்கக்கூடிய ஈத்தர் என்ற எனர்ஜியை கிரகிக்கிறது, மூளை நரம்புகளுக்கு கடத்துகிறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காதுக்கும் முகவாதத்துக்கும் கழுத்தெலும்புக்கும் முகவாதத்துக்கும் அதிகமான இமோஷனலுக்கும் முகவாதத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ முகவாதம் வராமல் தடுப்பதற்கு இப்ப சொன்ன 3 விஷயங்களில் நாம் அக்கறையோடு அந்த மாதிரியான பாதிப்புகள் வராமல் பார்த்து கொண்டால் நிச்சயமாக வராது. அதுக்கு முக்கியமாக நாம இந்த 3ஐயுமே சரி செய்வதற்கு கழுத்துக்கான கழுத்தெலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பதற்கான எக்ஸசைஸ் வீடியோ இருக்கு, அதுக்கான எளிய உடற்பயிற்சி இருக்கு. காது நரம்புகள் பாதிக்கப்படாம இருக்க காதுக்கு எப்படி மசாஜ் பண்ணணுங்கிறத காதின் ரகசியம் அப்படிங்கிற வீடியோவில் அதுக்கான பயிற்சி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பிளஸ் முகவாதம் வராமல் முகம் அழகாக பொலிவு நிறைந்ததாக பிரகாசமாக இருப்பதற்கு முக அழகுக்கான ஒரு எளிய பயிற்சி வீடியோவும் இருக்கு, முகம் அழகு பெறுவதற்கான ஒரு பயிற்சி வீடியோ. இந்த 3ஐயும் பார்த்துட்டு நீங்க செஞ்சோம் அப்படின்னா யார் இந்த பயிற்சியை செய்யறாங்களோ முகவாதம் வாழ்நாள் முழுவதும் வரவே வராது. ஒருவேளை வந்துருச்சு இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சிகளை செஞ்சாலே சரியாயிடும். அதை தாண்டி சிகிச்சை அக்குபஞ்சர்ல 3 நாள் 5 நாள், ஒரு சிலருக்கு 7 நாள் தேவைப்படும். எப்போ பாதிக்கப்பட்டதோ அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்குனா 3 to 5, அதிகபட்சம் 7 days ஈஸியா ரெக்கவர் ஆயிடும். மாதக்கணக்காக வருடக்கணக்காக தேவைப்படாது. ஆனா முகவாதம் வந்து 6 மாசம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 3 மாதங்களோ அல்லது 15 நாட்கள்ல இருந்து 40 நாளோ தேவைப்படும், உடல்வாக பொறுத்து. சிலருக்கு 3 months அதிகபட்சம். அதனால முகவாதம் என்பது மிக எளிமையாக சரி செய்யக்கூடிய ஒன்றுதானே தவிர குணப்படுத்த முடியாத பெரிய வியாதியெல்லாம் இல்லை. அது நரம்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு பலகீனம். இதனுடைய அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியான பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு முதல்ல ஏசில அதிக நேரம் படுக்கிறத தவிர்த்துக்கங்க, தூக்கம் முழிக்கிறத தவிர்த்துக்கங்க. இந்த மாதிரி குளிச்சா உடனே சாப்பிடாதீங்க, பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகணும், தலை காஞ்சு உடம்பு இயல்பான வெப்பநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே தயவு செய்து குளிக்க போகாதீங்க, அது மூளை நரம்புகளில் தட்பவெப்ப நிலை மாறுபாடை ஏற்படுத்தி கைகால் மரமரப்போ நரம்பு சார்ந்த பாதிப்புகளை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இந்த மாதிரியான நரம்பு சார்ந்த பாதிப்புகளை முகவாதம் போன்ற பாதிப்புகள் வரலாம் வாய்ப்புகள் உண்டு. லைஃப் ஸ்டைல்ல உடம்பை கெடுக்காத வகையில உடம்பின் மீது கொஞ்சம் அக்கறையோட இருந்தீங்கன்னா போதும், ரொம்ப எளிமையா எந்த நோயும் வராமல் வாழ முடியும். அதற்கான வாழ்வியல் நலக்கல்வியை கற்றுக் கொடுப்பதுதான் நம்மளுடைய அக்குநைத்தி டிவியினுடைய நோக்கம். நன்றி.